வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். இது அருள் தொண்டாற்றும் அனைத்து அருள் தொண்டர்களும், அனைத்து பிற அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய தலைப்பு வேதாத்திரி தத்துவங்களில் இயற்கை சீற்றத்தை தவிர்க்கும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது இந்த இயற்கை சீற்றத்தை தவிர்க்கும் ரகசியத்துல கடைசியா ரகசியத்தை சொல்லியிருப்பாங்க. அதை நான் முதல்லயே சொல்லிடுறேன், ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதாவது நம்மளுடைய மகரிஷி கொடுத்த தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவங்கள். இந்த வாழ்க்கை தத்துவங்களை எப்பொழுதெல்லாம் நாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த இயற்கை சீற்றத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனால மட்டும்தான், சிந்திக்க தெரிந்த மனிதர்கள் தான் சிந்தித்து வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் குரு சிந்தனையாளர்களை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் எல்லாரையுமே. அது இந்த மனித பிறப்பு கிடைத்த மிகப்பெரிய அரிதான கிஃப்ட். ஆனால் நம்முடைய வினையின் காரணமாக இந்த பரிணாம தோற்றத்திலேயே இருக்கிறதுனால நம்முடைய மனிதனின் மதிப்பு தெரியாமல் அந்த இதுக்குள்ளேயே, இந்த மிருக இதுக்குள்ளேயே நம்ம சிக்கி தவிக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் அதுல இருந்து மேல வரவே முடியல. அதற்கு நமக்கு குரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், பரிசு நமக்கு கிடைச்சதுனால நாம அவரை பிடிச்சிட்டு எப்படி இந்த பிறவி கடலை நீந்துவதற்கு ஒரு கப்பல் கிடைச்சதோ அதை மாதிரி அவரை பிடிச்சிட்டு வந்ததுனால நமக்கு எல்லாமே தெரியுது. இதனாலதான் இந்த துன்பம் வந்ததுங்கிறது தெரியுது. ஆனா அது தெரியாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் இதை மாதிரி ஏகப்பட்ட குருக்கள், மகான்கள், அவர்களுடைய வழித்தோன்றல் நம்ம வழிகாட்டுவதற்காக தான் குரு நிறைய அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதில் என்னையும் ஒரு அணிலாக பயன்படுத்தியதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை தத்துவத்துல 3 முக்கியமானது, தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறி 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல தேவைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பசி, தாகம், அது போக பசி தாகம் முதல் இதுல வந்துடும். அடுத்து தட்பவெப்ப பாதுகாப்பு, அடுத்து நம்மளுடைய கழிவுகளின் வெளியேற்றும் ஒரு ரகசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலயே ஏகப்பட்ட சிக்கல் இப்ப இருக்கு. சாதாரணமாக இயற்கையாக எல்லா உயிரினங்களுக்கும் வரக்கூடியதான் நமக்கும் இருக்கு. ஐயாவே தேவைகளும் காப்புகளும் எல்லா உயிரினங்களும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த முதல் இதுலயே, அதனாலதான் நன்முனையா பிரிச்சு பிரிச்சு, அதாவது எப்படி ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மகரிஷி தத்துவத்தை நமக்கு அக்கு வேற ஆணி வர எங்கே இருந்து எவ்வளவு நம்ம செய்யறோம், எவ்வளவு அவசரப்படுறோங்கிறத அவ்வளவு அழகா நமக்கு புட்டு புட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து சில இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த தேவைகள்ல பசி, தாகம் வந்துடும். அதுலேயே நாம என்னெல்லாம் தப்பு செய்யறோம், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, செய்யறோங்கிறத நம்ம இப்ப நினைச்சு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்குமே தோணும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். 27 பேருக்கும் தோணும் கண்டிப்பா. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், அது போக பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், அதுவும் போக அதுல என்னெல்லாம் நம்ம தண்ணி குடிக்கிறோம், தண்ணி மட்டுமா இப்ப குடிச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்து தாகத்துக்கு இது பண்றது நீராகாரம் காலையில எழுந்து குடிச்சோம், அதுக்கப்புறம் மோர் குடிச்சோம். அதாவது நம்மளுடைய உடல் சூட்டை தணிப்பதற்காக நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதோட அமைப்பாக தான் நம்ம இருக்கோம். இப்ப இந்த சைடு தென் பகுதியில் இருக்கிறோம்னா அது வெப்ப பகுதி தான், வெப்ப பகுதிக்கு ஏற்ற உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். ஆனா நம்ம செய்யறது மேற்கத்திய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதன் மூலமா நம்ம உடம்பை எப்படிலாம் கெடுக்கிறோம். இதுலயே டோன்ஸ் நிறைய நம்ம செய்யறோம். எடுக்கிற அந்த பசி தாகத்திலேயே நம்ம எவ்வளவு தப்பு பண்றோங்கிறது நமக்கே தெரியுது. அது எல்லாருக்குமே தெரியும். நான் மீண்டும் விளக்க விரும்பல, டைமும் கம்மியா தான் இருக்கு. அதாவது பசிச்சு தண்ணி குடிக்கிறோமா, அப்ப சாப்பிட்றோமா, தாகம் எடுத்து தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோமா, அல்ல வேற எதுவும் குடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். அந்த 3 வேளை சாப்பாடு சாதாரணமா சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த தியானம் பயின்றவர்கள்லாம் 2 வேளை சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல உடல் உழைப்பு இருந்தது, நிறைய சாப்பிட்டாங்க, அந்த எனர்ஜி தேவைப்பட்டது. அது வேர்வையாவே வெளியில போயிடும். உடல் உழைப்பு நிறைய இருந்தது. அதாவது அசைக்க தெரிந்த உடலை அசைத்து அசையாமல் இருக்க வேண்டிய மனதை அசையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் காலங்காலமா அத்தனை மகரிஷிகளும் ஞானிகளும் கூறி வந்ததான் நம்மளுடைய குருவும் சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்,
அந்த அசைக்க வேண்டிய உடலை அப்படியே கல்லு மாதிரி வச்சுக்கிட்டு அதை மேற்கொண்டு மேற்கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நிரப்பி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பழைய கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. பேப்பர்ல வரும். அப்போ உள்ள தமிழ்நாடு, அப்போ உள்ள சென்னை, இப்போ உள்ள சென்னைன்னு இப்ப திடீர்னு ஏதாவது டிசாஸ்டர் வரும்போது அதே போடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். ஒல்லியா இருப்பாங்க. மக்கள் எல்லாமே ஒல்லியா இருப்பாங்க. நடந்துதான் நிறைய போவாங்க. ரொம்ப ரேரா தான் பஸ் அந்த போட்டோஸ்லாம் இருக்கும். ஆனா இப்ப அப்படியே மாறி போச்சு. கான்கிரீட் காடுகளாக மாறிட்டு இருக்கோம். அந்த மரங்களே இருக்க மாட்டேங்குது. ஒரே எங்க பார்த்தாலும் என்னது ஒரே வீடு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்கிரீட் காடுகளா தான் மாத்திட்டு இருக்கோம். அதுலயும் மக்கள் வந்து நடக்கிறது ரொம்ப ரேரு. டிராபிக் ஜாம் ஏன் வருதுன்னா எவ்வளோ தேவைகள்ன்றே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து இன்ஃபினிட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்போ இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு உடல் உழைப்பு கூட நமக்கு இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு. அந்த ஆப் மூலமா நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க. ஏன்னா வாத பித்தம் கபம் 3 இது இருக்கு ஒவ்வொருத்தரோட மனுஷ உடம்புலையும். அது தெரியாம எல்லாரும் எல்லாம் கொடுக்க போய் நம்மளும் ஏதோ ஒண்ணு எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எனக்கு வர்ற நோயை திக்கிறதுக்கு நான் எதை செய்யணும்னு தெரியாமலே செஞ்சுட்டு இருக்கோம். எதுலையுமே ஒரு விளக்கம் இல்லை. எல்லாத்துலயும் ஒரு பரபரப்பு தொட்டிக்கிட்டு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுவே மிகப்பெரிய வேதனை. அது தேவைகள்ல வர்ற முதல் இதுலயே நம்ம நிறைய அடிபட்டுட்டு இருக்கோம். அது ஒரு காரணம். அது போக இந்த தட்பவெப்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்ம வீடு, அதாவது ஒரு மனிதன் வந்து இயற்கை சீற்றத்துலேருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக தான் அந்த வீடுன்ற அமைப்பவே உருவாக்குனாங்க. ஆரம்பத்துல காடுகள்ல நாடோடிகளா திரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிசை கட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினாங்க. அதுல என்ன இருக்கோ, அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் மனசுல மன திருப்தின்னு ஒண்ணு இருந்தது. அதனால அவரவர் உழைப்பில் வந்த வருமானத்தை கொண்டு அவங்களால என்ன முடியுதோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நிறைவாக வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் அந்த நிறைவு அப்படிங்கிறது மட்டும் வரவே மாட்டேங்குது. அது இன்ஃபினிட்டி மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. அதுல வரக்கூடிய வேதங்கள்லாம் ரொம்ப என்னவோ பெரிய ஒரு என்ன சொல்றது பகையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சாதாரண தேவையே இந்த அளவு பகையை உருவாக்கும்னா அந்த வேற்றுயிர் பகைன்னு ஐயா சொல்ற அந்த காப்புகள்ல உள்ளுக்குள்ள போனா அது அதுக்கு மேல இருக்கும். அப்போ மகரிஷியின் தத்துவத்திலேயே தத்துவத்தை நம்ம ஒழுங்கா வாழ்ந்தாலே இந்த இயற்கை சீற்றங்களை நம்ம தவிர்க்க முடியும். அது எப்படி இதுக்கும் இயற்கை சீற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். அதான் சொல்றோம்ல, அதாவது இயற்கையாக இருக்க வேண்டிய அந்த நீர்நிலைகளை மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழித்து விட்டோம். ஒரு மரம் வந்து 35 லட்சத்துக்கு சமம். அதாவது சதுரகிரி பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த மரத்தை நுழையும் போதே ஒரு பெரிய பலகை வச்சிருப்பாங்க. இந்த மரத்தின் மதிப்பு அப்படின்னு போட்டு 35 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அது செய்யக்கூடிய வேலைகள் அவ்வளோ இருக்கு. அதை நம்ம எல்லாருமே கொரோனால உணர்ந்தோம். ஏன் அப்படின்னா அந்த சின்ன கிருமி நம்மளுடைய உலகத்தில் உள்ள அத்தனை அரிய மனித பொக்கிஷத்தையே பாழடிக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. இன்னும் அது இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதாவது கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளே தான் அந்த நுனி மரத்துல இருந்துட்டு மரத்தை வெட்டினா என்ன கதையாகும். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் செயல். ஆஹ் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் உண்மையும் கூட. இன்னொன்று வந்து நம்ம மட்டும் இந்த பூமிக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூச்சிகள் புழுக்கள் அந்த எந்த பரிணாமத்திலேருந்து வந்தோமோ அந்த பரிணாமத்தையே வாழ விடாம நம்ம தொலைச்சிட்டோம். அதோடைய பலனை தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே தவிர இது புதுசாலாம் எங்கேருந்தோ வரல. ஒரு ஒரு கிருமி வருது ஒரு நோய் வருதுன்னா அது ரொம்ப காலமா நம்ம செஞ்ச செயலுடைய விளைவாக தான் வருதே தவிர இப்ப அந்த காலத்துலலாம் இயற்கையா நம்ம ஒண்ணும் இல்லை. சிம்பிளா சொல்றேன்னா வீட்டுல பாத்திரம் கழுவணும்னா பின்னாடி இந்த அடுப்பு கறி எடுத்து கழுவுவாங்க. அது போக ரொம்ப எண்ணெய் வந்து இந்த இலுப்பை தோல் அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டு கழுவுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு கொசுக்கள் வருமா, அந்த கொசுக்களை சாப்பிட்றதுக்கு தவளை வரும். இப்படி ஒன்னொன்னு ஒன்னொன்னு தொட்டு தொட்டு இருந்ததுனால அந்த கொசுக்களுடைய தொல்லை இல்லாம அந்த தவளை அதை சாப்பிட்டோம். அப்ப நான் அந்த காலத்துல கொசுவே ரொம்ப இருக்காது. இந்த அளவு கொசுலாம் இருக்கவே இருக்காது. அது இப்ப நம்ம எல்லாத்தையும் வேற அடைச்சிட்டு வேற வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். அப்படி இருந்து கொசு எங்கேருந்து வருது. அப்ப எங்க கழிவு இருக்கிறதோ அங்கதான் வரும். அதை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கலை வேற போடுறோம். சுவாசிக்கிறது கெமிக்கலு, பாத்திரம் கழுவுறது கெமிக்கல், துணி துவைக்கிறது கெமிக்கல், இப்படி எல்லாமே ரசாயன கலவை. அது போக சாப்பிடுற சாப்பாட்டுலயும் கெமிக்கல். அது போக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற மாதிரி பேக்கெட் ஃபுட்ல என்னெல்லாம் ரசாயனம் கலக்குறாங்களோ அதையும் சேர்த்து வேற சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த பசி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே நம்ம இவ்வளவு கலப்படம் செஞ்சு நம்மை நாமே கொன்று கொண்டு இருக்கிறோமே. அப்போ இது ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் என்ன கேட்டா, சமுதாய டிசாஸ்டர். ஆஹ் எப்படி இந்த சமுதாயத்தை நம்மளை அழிச்சிக்கக்கூடிய ஒரு பேரிடர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு வரேன். நம்ம பஞ்சபூதங்களால ஆனதான் நம்மளுடைய உடம்புன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பஞ்சபூத நவக்கிரகம் தான் இவ்வளவு நேரம் அம்மா நல்லா அழகா நடத்தினாங்க. நாம் எதை நினைக்கிறோமோ அதோட உருவாகவே நாம் மாறி விடுகிறோம்.
அதுவும் போக இந்த மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனது அமைதியாகிறது. அந்த அமைதி தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரதிபலிக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதையே வந்து ஒரு சின்ன ஒரு மூலமா சொல்றேன். அதாவது ஒரு நாட்டுல வந்து ரொம்ப வன்முறை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தான். அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தலைவர்களும் தலையை பிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மத தலைவர்கள் அந்த இவங்களை கொண்டு போய் விடலாம், மகான்களை கொண்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போ ஒரு மகான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வேற ஒண்ணுமே செய்யல. அந்த இடங்கள்ல அந்த இடங்கள்ல அவங்களோட சீடர்கள் எல்லாரையும் நடந்து போயிட்டு வர சொன்னார். வேற ஒண்ணுமே அவங்க செய்யல. அந்த எங்கெல்லாம் கிரைம் நடக்குதோ அந்த இடத்துல பூரா அவங்க ஒன்றும் செய்யல, யாரும் எதுவும் சொல்லல, சும்மா நடந்து போயிட்டு வந்தாங்க. அது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் அவங்களுடைய மன அமைதியை அவங்க வந்து அந்த இடத்த ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்படி பண்ண 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 நாளடைவில் ஒரு 3 மாசமோ 6 மாசத்துல அந்த ஏரியால கிரைம் குறைஞ்சுது அப்படிங்கிறது ஒரு ஒரு பதிவாவே இருக்குது. அது என்ன நடந்தது அங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய மனம் எப்பொழுது அமைதியாகிறதோ அப்ப நம்மை சுற்றி உள்ள இடமும் ஆட்டோமேட்டிக்கா அமைதியாகும். நம்மளுடைய அலை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ நம்மளுடைய அலை எங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் அந்த கூட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும். அந்த சீற்றம் கண்டிப்பா வரும். அது எங்க போகும்? சரி, நான் எனக்கு கோவம் வருது, நான் திட்டிடுறேன், அவங்களும் திட்டிடுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சா? அது அப்படியே பகை குடும்ப இதா வருது. சரி, நம்மளால முடியல, என்னால திட்ட முடியல, அடிக்க முடியல, என்னை விட அவன் பெரிய வஸ்தாதா இருக்கான், பெரிய ஆளா இருக்காருன்னா நம்ம என்ன செய்வோம்? கருவி கருவி என்ன செய்வோம்? அவங்கள சாபம் கொடுப்போம். அந்த சாபம் அவங்களுடைய குடும்பத்துக்கு அப்படி போகும். அது ஒரு டிசாஸ்டர். இப்படியே ஏகப்பட்ட பேருடைய சாபங்கள் என்னவா மாறுதுன்னா அந்த இயற்கையில போய் பதிஞ்சு அந்த வான்காந்தத்துல பதிஞ்சு பஞ்சபூதங்களில் பதிகிறது. இப்போ சாதாரணமா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், போனோம்னா அந்த ஸ்தல விருஷம்னு ஒண்ணு இருக்கும், அது தொட்டு கும்பிடுவோம். ஏன் தொட்டு கும்பிடுறோம்? நம்மளுடைய நம்பிக்கை. குரு சொன்ன அந்த அறநெறிகள்ல கடைசியா இருக்கிறதுல பக்தி நம்பிக்கை விளக்கத்துல அந்த அதுல என்ன நம்ம வந்திருக்கோம்? நம்பிக்கை. நான் அதை தொடுவதன் மூலமாக எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, என்னுடைய பாவங்கள் அங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தொட்டு தொட்டு கும்பிட்டுவோம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாத்தையுமே நம்ம வணங்கணும். பஞ்சபூதங்களையும் வணங்கினால்தான் அந்த காலத்துல மக்கள்லாம் அமைதியா வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம அதை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? தன் குழந்தையை தானே கழுத்து நெரிக்கிற மாதிரி நம்மளே அந்த பஞ்சபூதங்கள் வணங்க வேண்டிய பஞ்சபூதங்களை அழிக்க ஆரம்பித்து விட்டோம். ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், கல்கின்னு ஒரு படம். அதுல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நான் காம்ப்ளெக்ஸ்குள்ள போகணும் அப்படின்னு இந்த ஹீரோவோட ஆசையே அதுதான். அது என்னன்னு பார்த்தா கடைசியில் நம்மளுடைய பூமி, இந்த பூமியவே வந்து ஒரு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அடைச்சு வச்சிருப்பாங்க. யாரும் வரக்கூடாதுன்னு அதுக்கு நிறைய பாதுகாப்பு எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மனிதர்களை உள்ள விடக்கூடாது, விட்டு அவங்க கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த தண்ணி அந்த பஞ்சபூதத்தையும் பாழாக்கிடுவாங்க அப்படின்னு அடைச்சு வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மகிழ்ச்சியோட தத்துவத்தை எவ்வளவு அழகா இருந்தாலும் படம் எடுத்திருக்கான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதுக்குள்ள போறதுக்கு அந்த ஹீரோ அவ்வளவு படாத பாடுபடுவாரு. அப்படிதான் ஆக போகுது போல இருக்கு வருங்காலத்துல. காற்றுக்கும் தண்ணிக்கும் நம்முடைய சந்ததிகளை தவிக்க விட்டுருவோமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்காத அளவுக்கு இருக்கணும்னு தான் மகரிஷி கொடுத்த தத்துவங்களை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அது இன்னும் நிறைய வரணும், நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி நம்ம பாசிட்டிவாவே நம்ம நினைப்போம், அது தானா நடக்கும். நம்ம எண்ண அலைகள் மூலமா கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பசி தாகத்துல இவ்வளவு இருக்கு. அது போக தட்பவெப்பத்துக்கு வீடு, அந்த வீடே எடுத்துக்கோங்களேன். என்னுடைய வருமானம் ஐயா சொல்லி வச்ச மாதிரி என்னுடைய வருமானம் 20,000 தான். நான் வந்து அதுல மிஞ்சி போனா ஒரு கிராமத்து சைடு கொஞ்சமா ஒரு இடம் வாங்கி எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்னால கட்ட முடியும். ஆனால் நம்முடைய உறவுகளும் நம்ம கூட இருக்கவங்க கொலீக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நான் இங்க வாங்கிட்டேன் அங்க வாங்கிட்டேன், நீ வாங்கலையா அப்படின்னு நம்மளை ஏத்தி உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகலமாக்கிற வேண்டியது. உடனே நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அளவுக்கு மீறி ஒரு கடனை வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டி உண்டான சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம அந்த டென்ஷன் ஆக்கி நோய்வாய்ப்பட்டுட்டோம்னா, லேசா ஒரு காய்ச்சல் ஜுரம் வந்தா கூட பிரைவேட்ல வேலை பார்த்தா ரொம்ப கஷ்டம், லீவு கூட எடுக்க முடியாது. அப்போ தேவையில்லாத அந்த வருத்த அலை வந்து என்ன ஆகும்? என்னுடைய வேலையை இயல்பா நான் எனக்கு இருந்த சந்தோஷத்தை நான் தொலைச்சிட்டேன். வாழ்க்கையே வாழ்றதுக்கே சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு நான் வீடு கட்டி என்ன செய்ய போறேன்? அது போக கட்டி முடிச்சாதான் உண்டு. அது நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறோமோ அதை விட பல மடங்கு வட்டியே கட்டணும். இப்ப நான் 50 லட்சத்துக்கு வாங்குறேன்னா குறைஞ்சு 1,4 லட்சம் நான் கட்டினாதான் அந்த வீடு எனக்கு சொந்தம். அது என்னைக்கு 1,4 லட்சத்துக்கு நான் அடைச்சி என்னைக்கு சாரி 1,4 கோடி அடைச்சி நான் என்னைக்கு நிறைவா இருக்கிறது? அது போக என் குழந்தைங்க வளரணும், அவங்கள படிக்க வைக்கணும், எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. அப்போ என்னைக்கு அந்த அறிவு, நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி சொன்ன மாதிரி தியானத்துல உட்காந்து என்னுடைய அறிவு எப்ப விழிப்பாகுதோ
அப்ப எனக்கு தோணும் என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், என்னுடைய குடும்ப வருமானம் இவ்வளவு, அதுல நான் இவ்வளவுதான் செய்ய முடியும். அமைதியா இருங்க, யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், என்னால இவ்வளவுதான் முடியும். நான் இப்ப இருக்கிற கடமையை நான் ஒழுங்கா செய்யறேன். இப்ப இருக்கிற வீடே எனக்கு போதுமானது, வாடகை கொடுத்துட்டு தான் இருக்காது, என்னுடைய உழைப்புல இருந்தா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கிற ஒரு மனநிறைவு வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் நோய்வாய்ப்படாமலா இருக்கலாம். அது போக என்னது தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம போய் மாட்டிக்கவும் மாட்டோம். இதை நம்முடைய உறவினருக்கு, நம்மளுடைய இரத்த பந்தங்கள் யாரு, மனைவி குழந்தைக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. கணவனா இருந்தா நம்ம தான் சொல்லிக்கணும், ஒன்றும் அவசரம் இல்லை, இருக்கிற கடமையை முடிக்கலாம். அப்படி இல்லையா, நம்மளோட குழந்தைகளை நல்லா படிக்க வைப்போம், அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட அறிவை கொண்டு அவங்க கட்டிட்டு போறாங்கன்னு விட்டுறணும். அது ஒண்ணுதான் சொல்யூஷனே தவிர, இல்ல நானும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியை தொலைத்து நடைபெணமாக வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படிங்கறது ஐயா ரொம்ப அழகா அந்த சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த உடல் கழிவுகளின் வெளியேற்றம், அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே வரும். நீர் வெளியேற்றம், இந்த சிறுநீராகட்டும், அல்லது அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சொல்றோம் இல்லையா, அது போய் நமக்கு சரியா செரிமானம் ஆகலைன்னா வாமிட்டா வரும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதோட அறிவின்மை, அறியாமை காரணமாக அதையும் ஒரு மாத்திரையை போட்டு மருந்தை போட்டு வெளியில வராம அடக்கிடுறோம். அப்போ அந்த இது என்னவா மாறும், சளி கட்டிகளாக மாறி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும், மிகப்பெரிய நோயா நமக்கு மாறிடும். மிகப்பெரிய நோயா மாறும் பொழுது, ஒரு சாதாரணமா சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, 7 நாள் சளி வந்து மாத்திரை போட்டா 7 நாள் இருக்கும், நீ போடாம இருந்தா ஒரு வாரத்துல சரியா போயிடும் அப்படிம்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ அந்த உடலுடைய மொழி நமக்கு புரியல, உடல் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுங்கிற அந்த அவேர்னஸ் நமக்கு இல்லை. ஏன்னா என்னால எந்த துன்பத்தையும் தாங்க முடியாது, நான் எப்பவுமே சுகமாவே இருக்கணும், வாமிட்டா நான் பயந்துடும், உடனே சரியா போயிடணும், ஃபீவரா உடனே சரியா போயிடணும். எல்லாமே உடனே எப்படி சரியா போகும், அதுக்கு ஒரு கால நேரம் அவகாசம் இருக்குல்ல. ஏற்கனவே நான் சாப்பிட்ட சாப்பாடு நான் இது பண்ணதான் என் உடம்பு கெடுத்திருக்கு, அதை வெளியில போக விடாம நான் இவ்வளவு செஞ்சேன்னா அது எங்கேருந்து சரியாகும், சரியாகாது. மேற்கொண்டு மேற்கொண்டு குப்பைகளை போட்டு நம்மளோட உடம்ப டாக்ஸிக்கா மாத்திடுறோம். உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை, தியானம் பண்ண நேரம் இல்லை, ஆனா நான் எப்பவுமே இளமையா இருக்கணும், எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், அது எப்படி முடியும்? அதாவது இந்த ஜீபூம்பா கதையில போய் நான் உள்ளுக்குள்ள போவேன். ஒரு ஒரு பாட்டு உண்டுல்ல, நந்தவனத்தில் ஓராண்டி 4 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து அவரு என்னெல்லாமோ வாங்குவார், பானை வாங்குவார், அதை கொண்டு பால் கறப்பாரு, பால் கறந்து வீடு கட்டுவாரு, எல்லாம் கனவுல நடக்கும். அந்த சந்தோஷத்துல என்ன செய்வாரு, எட்டி ஒரு மிதி மிதிச்சிருவாரு, உண்டான பானை எல்லாம் உடஞ்சு போயிரும். அதே மாதிரி நாம என்ன செய்யறோம்னு தெரியாமலேயே அவ்வளோ வேகமா எதுக்கு ஓடுறோம், என்ன செய்யறோங்க தெரியல. காத்து இல்ல சார் இப்போ. அதாவது முந்தி எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்ட வெளியா இருந்த இடத்த பூரா கட்டடங்களா மாத்தி ஆடி மாசம் எவ்வளவு நல்லா காத்தடிக்கும், அந்த காத்து வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது. ஏன்னா சுத்தி வர வீடை கட்டி விட்டோம், எங்கேருந்து காத்து வரும்? வீட்டுக்குள்ள ஏர் கண்டிஷன் வச்சா நம்ம சுவாசத்தையும் நம்ம இது பண்றோம், சுவாசிக்கிறோம். ஃபேன் ஓடினாலும் காத்து வர மாட்டோம், காத்து வரதை தவிர அது ஃபீல் பண்ணவே முடியல. அப்ப இயற்கையை நம்ம தொலைத்து விட்டு நாம அந்த வீட்டுல இருந்து என்ன செய்ய போறோங்கிறத எனக்கு தெரியல. அப்போ இயற்கையான ஒரு இடத்துல வாழணும், நம்மளால நம்ம சக்திக்குட்பட்டு வாழணுங்கிற அந்த கோட்பாடு இல்லாம இதை மீறுவதனால் நம்மை நாமே என்ன செஞ்சுக்கிறோம், குழி தோண்டி போச்சுக்கிறோம். இதோட இது என்ன ஆகுது, ஒரு இயலாமையா என்னால வீடு கட்ட முடியல, வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் ஓரளவு அவன் வசதிக்கு அவன் உரிமை கட்டியிருப்பான்ல ஒருத்த வீடு, அதை நம்ம சாபமா பார்க்கும்போது அவங்களுக்கு துன்பம் வரும். அப்போ ஒரு பக்கம் அந்த ஒரு ரஜினி படத்துல சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா பணக்காரங்க, இந்த பக்கம் பூரா சேரி அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது எதுக்காக இறைவன் வந்து சில பேர்ட்ட கொடுத்தான் அப்படின்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆஹ் அதாவது அறிவாளிய வந்து ஞானியும் ஞானின்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடுறவங்கள இசைக்கலைஞர்கள்னு சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுறவங்கள நாட்டிய கலைஞர்கள் சொல்லுவாங்க, போதனை பண்றவங்கள ஆசிரியர் பெருமக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணுமே வராதவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இறைநிலை யோசகர் பணத்தை கொடுத்தான். அப்போ அந்த பணத்தை வைத்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், இவன் இவ்வளவு பெரிய பணக்காரன்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பணத்தையே கொடுத்தாங்களாம். ஆனால் நம்முடைய மக்களின் மனம் இப்ப என்னவா மாறிட்டு அப்படின்னா, பணம் 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 தேவைதான், கண்டிப்பா தேவை. அது எதுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, உன்ன மாதிரி கஷ்டப்படுற, நீ கஷ்டப்பட்டு உன்னோட அறிவால சம்பாதிச்சிட்ட, அந்த அறிவின்மையில அறிவே இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, ரொம்ப உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு வழி கஷ்டப்படுறவங்க நீ கொடுக்கணுன்றக்காக தான் அந்த செல்வத்தையே கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோமே தவிர மகரிஷி சொன்ன ஈகைன்றதே மறந்துட்டோம். ஈகையும் இந்த காலத்தை எப்படி ஆயிப்போச்சு, இருக்கிறவனுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம நண்பனையே அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் கேட்ட மிகப்பெரிய சந்தேகம் அவர்கிட்ட இதாதான் இருக்கும், உண்மையான ஈகைன்னா என்ன சார்,
நாங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, யாருக்கு எதை கொடுக்கறது, இது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அதுக்கு ஐயாவும் நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்க கொடுத்தோம். ஆனா மகரிஷி என்ன சொல்லிட்டாங்க, இப்ப மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. ஒரே ஒரு குறைபாடை தவிர, அது என்னன்னா மனக்குறைபாடு. மனசுலதான் அந்த குறையை தவிர அவங்க அவரவர் உழைப்பின் மூலமாக சம்பாதிக்க முடியும், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்களால நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுடைய பேராசை என்னவா மாறுது, வருத்தமா மாறுது. இருக்கிறவன் கட்டிக்கிட்டே போறான். அதுதான் நம்ம வயநாடுல பார்த்தோம். அந்த நிலச்சரிவுல போய் கட்டக்கூடிய ரிசார்ட்டா அது. அதை இயற்கையா விட்டுருந்தா கூட அது பாட்டுக்கு அமைதியா இயற்கையோட இருந்திருக்கும். நமக்கு முடிஞ்சா போறோம், இல்லைன்னா நம்ம இடத்துல உள்ள மரங்களால வெட்டாம இருந்து நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிருக்கலாம். அங்க போய் ரிசார்ட் கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு குழி தோண்டி போச்சு அந்த ஊர் மக்களையும் உன்ன கதையா தான் போயிட்டு இருக்கு இப்போ. அப்போ பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத இன்னும் வருங்காலத்துல நம்ம நிறைய பார்த்தே தான் இருக்க போறோம். அதுவும் எப்படி அப்படின்னா அறநெறியை மீறி வாழ்கின்ற வாழ்க்கை கண்டிப்பா சாபத்துல முடியும். இயற்கை சீற்றங்களினாலதான் பேரழிவு அப்படிங்கிறது தான் இப்ப கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயா சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது மகரிஷி சொன்ன அந்த இரண்டொழுக்க பண்பாடு, அததான் மகரிஷி திரும்ப திரும்ப சொல்ல வராங்க. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நாம என்ன செய்யக்கூடாது, துன்பம் நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. அத நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல நிறைவா வாழணும். இப்ப பணம் சம்பாதிக்கக்கூடிய அறிவு இருக்கா, சம்பாதிக்கலாம். ஆனா அதை என்ன செய்யணும், காம்பன்சேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நான் இத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கேனா, என் கண்ணு முன்னாடி ஒரு குடும்பம் கஷ்டப்படுதா, என்னால முடிந்த ஒரு உதவி. அதனால அவரவர்களால் என்ன முடியுதோ அந்த வகையில கொடுத்துதான் நம்ம அதை காம்பன்சேட் பண்ண முடியுமே தவிர, எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஓட்டாண்டியும் ஆகக்கூடாது, அவங்கள சோம்பேறியாகவும் ஆக்கக்கூடாதுன்ற ஒரு மிக தெளிவான ஒரு ஒரு பதில ஐயா நிறைய தடவை நமக்கு வலியுறுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய தெளிவு நமக்கு. இந்த இயற்கை சீற்றம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல எல்லாம் பறிஞ்சு அது என்னவா மாறும், நான் எப்படி வெளிவிடணும்ல. இப்போ கடல் அலை மகிழ்ச்சி ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. கடல் அலை என்ன செய்யுது அப்படின்னா, மேலெழுந்த வரைய கரைக்கு வரும்போது வந்துருது. அது திரும்பவும் ஓடுறதுக்கு ஒரு வழி வேணும். அது எந்த வழி வேணும், வந்த வழியே தான் போயிரும். அப்படியே பின்னாடி போகும். வந்த அலை பின்னாடி போகுது, மேலெழுந்த அலை மேல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அலை உண்மையிலேயே அதோடைய எல்லை ரொம்ப அதிகம். நம்ம அதுல என்ன செஞ்சிட்டோம், பில்டிங்கை கட்டி, சமாதிகளை கட்டி, அதோட எல்லையை சுருக்கிட்டோம். ஆனா இப்ப 100 வருஷம் கழிச்சு அது எந்த வரையும் எல்லை இருந்ததுன்றது காட்டுது. அந்த கிரகங்களின் அமைப்பா இல்ல அது நான் இங்க இருக்கேன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அந்த அலைகள் அப்படி வருதா, இந்த தண்ணீர் மூலமா அந்த பஞ்சபூதங்கள் நம்ம காட்டுதாங்கிறது தெரியல. அந்த அதாவது பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பக்தி கதைகள்ல சொல்லுவாங்க. 99 தடவை நீ குற்றம் பண்ணு நான் மன்னிச்சிருவேன், 100வது குற்றம் நீ என்னைக்கு பண்றியோ அன்னைக்கு நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னு அந்த இறைநிலை சொல்ற மாதிரி, சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறத இறைநிலை கையில எடுத்துருச்சு. அதுல 4வது தண்டம் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம். அதாவது அதோட பொறுமையை நம்ம நல்லாவே சோதிச்சிட்டோம். அப்போ நாம் செய்த செயலுக்கு தான் இப்ப விளைவை அனுபவிக்கிறோமே தவிர, அது திடீர்னு எல்லாம் எதுவுமே என்ன செய்யல, வரல. இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் திடீர்னுலாம் வரல. ஆனா குருமகான் நமக்கு நிறைய இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் மூலமா அந்த ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன ரகசியம் அப்படின்னா, இரண்டொழுக்க பண்பாடு, இந்த வாழ்க்கை தத்துவம். இது மனிதனுக்கு உண்டான தத்துவத்துல அறநெறின்னு ஒண்ணு வச்சிருக்காரு குரு. காப்புகள்ல இயற்கை சீற்றம் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டாரு. இடி மின்னல் மழை காற்று மூலமா வரக்கூடிய காப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். அது போக வேற்றுயிர் பகை, நம்மளுடைய இயலாமை மூலமா நம்ம சொல்றோம்ல, சாபம்ன்றோம்ல, அதான் வேற்றுயிர் பகை. இன்னொன்னு தற்செயல் விபத்து. இந்த தற்செயல் விபத்து எப்படி வரும் அப்படின்னா, வீடுகளுக்குள்ளேயே கணவன் மனைவிகளுக்குள்ளேயே வரக்கூடிய அந்த கோபதாபங்கள், நம்ம கண்ட்ரோல்லாம் பேசுற வார்த்தை என்னவா மாறிடும், தற்செயல் விபத்தை கண்டிப்பா நடக்குந்துரும் அப்படிங்கறது நமக்கு ஐயா பலமுறை அறிவுறுத்திருக்காங்க. அறநெறி அப்படிங்கிறதுல மனிதனுக்கு சிந்தனை ஒழுக்கம் இருக்கு. அதுல இன்னல் செய்தல், தவிர்த்தல், எண்ணம் சொல் செயலால் ஒத்து வாழ்வதே புண்ணியம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு ஐயா. அது போக இளமை நோன்புல கற்றுக்கொள்ளல், ஒழுக்க பழக்க வழக்கங்கள், அது இப்ப இல்லாமலே போயிடுச்சு. இருந்தாலுமே ரொம்ப ரேர். ஏன்னா அது அந்த குடும்பத்துல அவங்க வளர்ந்த வளர்ப்புனாலதான் அது வருமே தவிர, ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஐயா சொன்ன மாதிரி இந்த இயற்கை இதுல கழிவு உந்து வேகத்துல கல்யாணம் கண்டிப்பா சொல்றாங்க. அந்த விந்துனாதான் வெளியேறணும். அது அந்த காலத்துல என்ன வச்சாங்கன்னா, வயசுக்கு வந்தோம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் நடுத்தர வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல பையன் நல்லா இருக்கானா குடும்பம் நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கா குடும்பம் நல்லா இருக்கா, அவ்வளவுதான் பார்த்தாங்களே தவிர, பணத்துக்கு பணம் கல்யாணம் பண்ணல, அதாவது சொத்துக்கு சொத்து கல்யாணம் பண்ணல,
வீட்டுக்கு வீடு கல்யாணம் பண்ணல. ஆனா இப்போ எது முக்கியமோ அதை விட்டுற வேண்டியது. பையனுக்கு வயசாயிடுச்சுன்னு பாக்குறது இல்ல, பொண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னு பாக்குறது இல்ல. பணம் இருக்கா, பணம் இருக்கா, பணம் இருக்கா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அந்த ஈகோ கிளாஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணி கட்டி வச்சிடுறாங்க. 100 பவுன் போட்டு கட்டி வச்சிடுறாங்க. ஆனா 100 பவுன் போட்டு கட்டி வச்சது, நான் இவ்வளவு பணம் கொடுத்தனே, நீ என் பொண்ணை இப்படி பேசிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வருஷம் கூட வாழ முடியல. அவ்வளவு பெரிய ஒரு இன்னல்ல போய் நிக்குது. ரொம்ப எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது கல்யாணங்கிறது வந்து ஆயிரங்காலத்து பயிர்னாங்க. 1000 காலம் எங்க, ஒரு ஆண்டு கூட இப்ப நிக்க மாட்டேங்குது. எப்படி யூஸ் அண்ட் த்ரோ கப்பை, பேப்பர் கப்பை குடிச்சு தூக்கி போட்டுறோமோ அந்த மாதிரி வேலை முடியும் தூக்கி போடுற சீரழிவான ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இப்ப வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு. அது என்ன ஆகும்னு தெரியல. அதெல்லாம் மாற்றுவதற்காக தான் மகரிஷி சொன்ன இந்த தத்துவங்களை நம்ம எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு தான் ஐயாவும் நிறைய இயக்கங்களும் போராடிட்டு இருக்கோம். அதை நம்ம செய்யணும். அது போல ஒழுக்கம், ஈகை, கடமை. முதல்ல வச்சது ஒழுக்கம், அடுத்தது ஈகை. இந்த ஒழுக்க பண்பாட்டில் இந்த திருமணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக வரக்கூடிய நிறைய சீரழிவுகள் நம்ம பார்த்தோம். எவ்வளவோ கஷ்டத்துல இப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அது என்ன சொல்றது, ஒரு மிஷின் மாதிரி பாக்குறாங்க. ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்கிறது கிடையாதுன்னா அவங்களுக்கு அந்த அறியாமை, அந்த உந்து வேகம் தான் அது காரணங்கிறதே தெரியாம அவர்கள் செய்யற செயல். அவங்க தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அது மனித பிறவி தானே, மனித பிறவிக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும் தானே, அந்த தெய்வம் வந்து அவனை சிந்திக்க வைக்கும். ஐயோ நான் இப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டேனே அப்படின்னு சிந்திச்சு அளவுக்கு. ஆனா என்ன பிரயோஜனம், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமான்ற மாதிரி பழிதான். அந்த துன்பம் துன்பம் தான், அதையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஈகையை நான் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். கடமை, அவரவர் ஒண்ணுமே வேண்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை அவரவர் கடமையை ஒழுங்கா செய்தாலே போதும். மற்றபடி நம்மளுடைய கர்மாக்கள் கண்டிப்பா கழியும். அதுவே என்ன செய்யும், ஒரு இயற்கை சீற்றத்தை வரவிடாம ஆக்கும். அவ்வளோ பெரிய ரகசியத்தை மகரிஷி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பக்தி, நம்பிக்கை, விளக்கம். பக்தி, அந்த காலத்துல பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க, அதை கேட்டாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் கேட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு அறமே இருந்தது. இப்ப டோட்டலாவே அறம் வந்து ரொம்ப மிஸ் ஆயிருக்கு. ஒரு குடும்பத்துல என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பா ஒரு திண்ணை கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல திண்ணை கட்டியிருப்பாங்க. யாரா வழிபோக்கள் வந்து படுக்கட்டும், இளைப்பாறட்டும், வீட்டுல இருக்க பழம் ஏதோ மோரோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா இப்ப நம்பி அப்படி கட்ட முடியுதா, நம்பி ஒரு ஆளை உள்ள விட முடியுதா? சத்தியமா முடியாது. அப்ப அங்க என்ன போச்சு, கலிகாலத்துக்கு ஏத்த மாதிரி பக்தியும் இல்லை, அதோட பணிவும் குறைஞ்சு போச்சு. ஃபாலோவர்ஸ் இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு ஜாஸ்தி. இது எல்லாமே மூட நம்பிக்கை. ஆனா மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, மூட நம்பிக்கை அல்ல, மூடி வைத்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை வழி வாழ்ந்தாலாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், இந்த இயற்கை சீற்றத்தை நம்ம வாழ்க வாழ்கன்னு சொல்லியாவது என்ன செய்யலாம், குறைக்கலாம். அதுவும் இல்லை. விளக்கப்படி வாங்க, இந்த மாதிரி தியான முறை இருக்கு, பயிற்சி இருக்கு வாங்கன்னா அதுக்கும் வர்றதில்ல. அப்ப ரெண்டும் கட்டானா இருக்க போய்தான் இந்த அளவுக்கு சீரழிவு நடந்துட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய இயற்கை சீற்றத்தை தவிர்க்கக்கூடிய உபாயத்தை நம்முடைய மகரிஷி இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம வந்து அதை அடிக்கடி கேட்கவும் கேட்க கேட்கதான் உள்ள போகும். நம்மளால நம்மளுடைய குடும்ப அளவுலையாவது நம்ம என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் நம்ம எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணாலே அட்லீஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பூகம்பம் வருதா, ஒரு வெள்ளம் வருதா, இயற்கையா பார்த்து இறைநிலையா பார்த்து நம்மள அடுத்த சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சிடும், அடுத்த ஊர்ல கொண்டு போய் உட்கார வச்சிடும். அப்பதான் நமக்கு தெரியும், ஓ அப்ப நம்ம கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டோம். அப்போ இந்த அளவுக்கு இயற்கை சீற்றத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு நம்ம மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மனிதனால் வரக்கூடிய அழிவு பத்து கடந்த என்ன சொல்றது 100 வருஷத்துல பார்த்தோம்னா எத்தனையோ என்ன சொல்றது ஃபேக்டரி கட்டுறேன்னு சொல்லி அதுல வந்த அந்த ரசாயன கழிவுனால செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பூகம்பத்தினால இறந்து போன நிறைய பேர் இருக்காங்க. நீர்நிலைகளை மாசுபடுத்தி அதெல்லாம் அந்த மீன்கள்லாம் அந்த என்னங்க செய்யும், சாப்பிட செய்யும், அதெல்லாம் என்னவா மாறும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 50 அடி உயரத்துக்கு கூட இந்த சீற்றங்கள், கடல் சீற்றங்கள்லாம் வருதுங்கிறத கண் கூட நம்ம பாக்குறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எங்கேயோ நடக்குதுன்னு, அது இப்ப நம்ம நாட்டிலயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேரளால வந்துருச்சு. கேரளா கூட்டு வந்தது இப்ப தமிழ்நாட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆக போகுது. ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த அறிவு இல்லாம ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கோம். செய்த செயலையே திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம், அறிவே இல்லாம. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த கடமை, ஒழுக்கம், ஈகை, கடமை, அது போக பக்தி, நம்பிக்கை, விளக்கம். விளக்கம் கிடைச்சிச்சுன்னா நம்ம யாரையும் புண்படுத்த மாட்டோம். எனக்குள்ள இறை எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவன்ட்டையும் உடம்புக்குள்ள இருக்கு. நான் பாக்குற ஒன்னொன்னையும் இறையா பாக்குறேன்.
அந்த கடலை இறையா பாக்குறோன்னா அந்த இறைவனாக நம்ம கும்பிடுவோமே தவிர அதுல கொண்டு குப்பையை கொட்ட மாட்டோம், எச்சியை போட மாட்டோம். அது போல மரத்தை வந்து வெட்ட மாட்டோம். கண்டிப்பா அறிவுன்னு ஒண்ணு வந்துன்னா மரத்தை கண்டிப்பா வெட்ட மாட்டோம். ஆனா நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா பேராசை பெருநஷ்டமா ஆக்கிறதுக்கு நம்மளே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கோம். அதான் உண்மை. இப்போ இத்தனை வாழ்க்கை தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலே இந்த இயற்கை சீற்றத்தை அட்லீஸ்ட் நம்ம ஏரியா வரையுமாவது வராம வாழ்த்து சொல்லி அருட்காப்பு சொல்லி நம்மளால கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியும். அது போக நல்ல ஐயா மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்ல ஆழ்நிலை தியானம், நம்மளும் அதுல சேரணும். சேர்ந்து நல்ல ஆழ்நிலை தியானம் பண்ணி பண்ணி இந்த பிரபஞ்சத்தையே குளிர வச்சு அதற்கு ஒரு காப்பு போட்டோம்னா கண்டிப்பாக இந்த இயற்கை சீற்றம் அட்லீஸ்ட் குறையும். இந்த கொரோனா பீரியட்ல நல்லா பாருங்க, நம்ம மட்டும்தான் உள்ளுக்குள்ள ஜெயில இருந்தோம். இந்த பறவைகள் மிருகங்கள்லாம் அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணிச்சு. காற்று மாசுபாடே இல்லை. அப்போ அதுக்கப்புறமும் நமக்கு அறிவு வந்தா வரல. ஒரு கார் இருந்தா பத்தாவது 4 கார் வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இத்தனை என்ன சொல்றது, மட சாம்பிராணிகளா தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர என்னைக்கு அந்த அறிவு வெளியில வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தேடலும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு நிறைய இருக்கு. அதை நாம தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணுமே தவிர செய்து காட்டணும். வீடுகள்ல செஞ்சு காட்டணும். வீடுகள்ல வர்ற அந்த சஞ்சலங்கள் அந்த சண்டைக்கு இதுதான் காரணம் நம்ம சொல்லி புரிய வச்சிட்டாலே அங்கேயே ஒரு அமைதி வந்துடும். அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய குடும்பங்கள்ல பார்த்துருக்கேன். குறைஞ்சது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை கேட்கறதுக்காவது அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணணும், வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுல நான் சொல்லியிருக்கிறேன். குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நிறைய இருந்தால் குருவுக்கே போகட்டும். எனக்கு வாய்ப்பளித்த நமது ஆனந்த யோக தமிழ் ஆனந்த யோக ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய நன்றிகளையும் நிறைவாக்கி கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.